எல்லாத்தையும் தாண்டி பிரதான கட்சிகள் கொடுக்குறாங்கல்ல ஒரு பசை, அதை நீங்க ஏதாவது கொடுக்குறீங்களாண்ணே? பணப்பசை கிடையாது, பாச பசை தான். இது பஞ்ச் டேலக்காகலாம் இல்லை. நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் வந்து பறக்கும் படை இருக்கிறாங்க, மீடியா நண்பர்லாம் கேட்டு பாருங்கள். பல இடங்களில் டீ காஃபி தான் எங்களுக்கு. நாங்களே டீ காஃபி அவங்க கொடுப்பாங்க, ஏதாவது போகிற இடத்துலாம் கூல்ட்ரிங்க் கொடுக்குறாங்க, ஏன்னா இலக்கி விடாமல் பார்த்துக்கிறாங்க. நான் அவங்களுக்கு பதிலுக்கு என்ன தர முடியும்? உண்மையாக இருக்கணும். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க வீட்டில் போய் உட்காந்து பேசுகிறேன், இவ்வளோதாங்க. மற்றபடி அந்த பசை வந்து அது தேவையும் கிடையாது, தவறு. இந்த பிரதான கட்சிகளை வந்து அதை முன்னெடுக்கிறாங்க, அது ஒரு சில இடத்துல நடக்குதுன்னு சொல்லியும் தகவல் வருது. இதெல்லாம் மீறி தாவேக்கா வந்து இங்க வெற்றி ஆமாம் ஆமாம், எனக்கே அனுப்புனாங்க அந்த டோக்கன் மாதிரி. ஒரு கட்சி 8000 ரூபாய் டோக்கன் மாதிரி கொடுத்தது. அது ஏமாத்துற மாதிரி தான். இது வந்து உங்களுக்கு என்ன பொருள் வேணும் டிக் அடிங்கன்னா மைண்ட் என்ன செய்யும். இன்னொருத்தவங்க வந்து சிக்லிஃபா இதே கொடுத்தாங்க, அது 8000மோ 10,000ப்பா. நாங்கள் ஏழைகள் 5 ரூபா விசில நம்பி வரும். இந்த 5 ரூபா 8000 10,000 எல்லாத்தையும் காலி பண்ணிவிட நான் நம்புறேன். உண்மையாக உழைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சில கருத்து கணிப்பு எல்லாம் பார்க்க முடியுது. அதை பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஒரு முதன்மையான நாளிதழோட கருத்து கணிப்பு எக்மோரில் ராஜ்மோகன் 2வது இடத்தை பிடிப்பார் அப்படின்ற பார்க்க முடிஞ்சது. இந்த தேர்தலில் வந்து தாவேக்கா வந்து ஒரு பெரிய ஸ்பாய்லராக இருப்பாங்க. நிறைய இடங்களில் அதிமுக தோக்கிறதுக்கோ இல்லை வந்து திமுக தோக்கிறதுக்கோ காரணம் வந்து தாவேக்காவாக இருப்பாங்கன்ற செய்திகள் பார்க்க முடிஞ்சது. விளைஞ்சு தாவேக்கா வந்து இங்கே மிகப்பெரிய அளவில் வந்து மாற்று கட்சிக்கு வெற்றி தொழில் இம்பாக்ட் ஏற்படுத்துறாங்கன்னு தாண்டி அவங்க வந்து கணிசமான தொகுதியில் வெற்றி பெறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 தொகுதிகள் அந்த மாதிரி தான் பார்க்க முடியுது. இதை தாண்டி நீங்கள் ஒரு மிகப்பெரிய கணிசமான தொகுதியில் வெற்றி கொடி நாட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக வெற்றி பெறுவோம். ஏன் இவங்களால கணிக்க முடியலன்னா, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபினாமினன் இருந்ததில்லை. நமக்கு தெரியும், நம்ம மாநாடுனா 3 நாள் நடக்கும், கவியரங்கம் நடக்கும், பாட்டரங்கம் சொல்லரங்கம்லாம் நடக்கும். இப்போ நம்மால் வந்துட்ட பிறகு மாநாடுனா ரேம்ப் வாக் நடக்குது, செல்ஃபி நடக்குது. 3 மணி நேரத்தில் திமுக மாநாடு முடிஞ்சது. திமுககாரங்களையும் நம்ப முடியல. பிகாஸ் இந்த ஷிஃப்ட், அது டெக்டானிக்லி ஷிஃப்ட் மாதிரி. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கூட்டம் வந்ததில்லை தூத்துக்குடி திருநெல்வேலியில். கேள்விப்பட்டிருப்போம் எம்ஜிஆர் காலத்தில் வந்தது கொண்டது போனதுன்னு. பட் இது வந்து சாதி மத இதையெல்லாம் தாண்டி அங்கே வந்து வர. அப்போ இது ஒரு நியூ ஃபினாமினன். இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு விஷயம் இப்போ நடக்குது. இது எப்படி கணிக்கிறதுன்னு தெரியாமல் தான் அவங்க தவறாங்களே தவிர, நான் தலைவரோட ஊராக போனவன். எழும்பூரில் போய் வேலை போகிறேன். அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் போன எல்லா ஊரும் தான் என்னுடைய ஊராக இருந்தது. அங்கெல்லாம் போய் பார்த்தபோது அது வந்து நான் எப்படி சொல்வேன், சுனாமியை பற்றி நம்ம சொல்லலாம், எழுதலாம், பிபிடி போட்டு விளக்கலாம். கண்ணால் பார்த்தவன் இருக்கிறனால அவனுடைய விவரிப்பு அது மாதிரி அந்த மக்களின் எழுச்சியை நான் கண்ணால் பார்த்தவன், அவர் வாகனத்தில் இருந்து பார்த்தவன். இது சம்திங் டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு சைலண்ட் வே. நடுக்கடலில் இருக்கும்போது சுனாமி வெல்ல தெரியாது, கரையை தொடுகிற போது மேபி அது உங்களுக்கு புரிய வரும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா, the Chennai Silks.